வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது பாலமுருகன் மல்லர். டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் பற்றிய பாஜக அரசின் அலட்சியம் கண்டிக்கத்தக்கது என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனர் தலைவர் தமிழினவேந்தர் திரு பே. ஜான் பாண்டியன் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தமிழக விவசாயிகளின் அனைத்து பயிர்க்கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், தமிழகத்துக்கு முழுமையான வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த 28 நாட்களாக தொடர்ந்து போராடி வரும் தமிழக விவசாயிகளை நேரில் அழைத்து பேசாமல் மத்திய அரசு அலட்சியம் செய்கிறது. நேற்றைய முன்தினம் விவசாயிகள் நிர்வாண நிலையில் பிரதமர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தியுள்ளனர். நாட்டு மக்களை பாரதிய ஜனதா அரசு நடத்தும் விதம் இப்படி அவமானமாக உள்ளது என்பதையே தமிழக விவசாயிகள் வெளிப்படுத்தியுள்ளனர். மானமே பெரிது என்று வாழும் தமிழக விவசாயிகளை நிர்வாண நிலைக்கு தள்ளிய பாரதிய ஜனதா அரசின் அலட்சிய போக்கு கண்டிக்கத்தக்கது என்றும், விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தில் அனைவரும் ஒன்று திரள வேண்டும், தாமிரபரணி ஆற்றில் இருந்து பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்கள் தண்ணீர் எடுக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது தீர்வல்ல என்றும், இனி வரும் காலங்களில் குடிநீர் பஞ்சம் ஏற்படாத வண்ணம் நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். வரும் ஏப்ரல் 14 மற்றும் 16 தேதிகள் முறையே மாவீரர் ராமசாமி பன்னாடி குடும்பனார் மற்றும் மாவீரன் சுந்தரலிங்க குடும்பனார் ஆகியோரது பிறந்த தினங்கள் வருகின்றன. எனவே எம் இன தேவேந்திர சொந்தங்கள் அனைவரும் இவ்விரு தினங்களோடு தமிழ் வருட பிறப்பு கொண்டாடி மகிழ வேண்டும் என மருதமலர் உறவுகள் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது குறித்து அவர், மல்லர் தேவேந்திரர்களை மட்டும் தூக்கி நிற்போம், தலித்தியம் தூக்கி கெட்டது போதும், இருக்கும் நாட்களையாவது மானத்தோடு வாழ்வோம் என தனது அறிக்கையில் கூறியுள்ளார். ஆர்கே நகர் தொகுதியில் நடந்த ஊழல் ஆதாரங்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தால் அதிரடியாக அறிவிக்கப்பட்ட தேர்தல் ரத்து குறித்த செய்திக்கு மருதமலர் உறவுகள் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேலும் ஆர்கே நகர் தொகுதியில் வசித்து வரும் 12,000க்கும் மேற்பட்ட எம் இன சொந்தங்களை கருத்தில் கொள்ளாமல் அலட்சியப்படுத்திய தலைவர்களுக்கு எதிர்வரும் காலங்களில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். வருகிற ஏப்ரல் 14 அன்று ராஜபாளையம் நகர் பழையபாளையத்தைச் சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினரால் கொண்டாடப்படவிருக்கும் 330வது சித்திரை வெண்குடை திருவிழாவிற்கு திரு என் குருவையா மல்லர் அவர்கள் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களும் விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் தகவல்களுக்கு மருதமலர் உறவுகள் யூடியூப் வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மருதமலர் உறவுகள் செய்திகளுக்காக மஸ்கட்டிலிருந்து பாலமுருகன் மல்லர் மற்றும் வீடியோ ஒளிப்பதிவிற்காக திரு மாரிராஜ் மல்லர் துபாயிலிருந்து. நன்றி, வணக்கம்.